வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். ராமநாதபுரத்தில் ஒயிட் வாஷ் பண்ணி முடிந்து விட்டது. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உள்ளே வெளியையும் ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு. நம்ம டைல்ஸ் ஒட்டுவதுக்கு முன்னாடி ஒயிட் வாஷ் பண்ணிடணும். ஏன்னா ஒயிட் வாஷ் பண்ணியாச்சுன்னா நம்ம சுவரை நனைக்கணும். டைல்ஸ் ஒட்டினப்புறம் இந்த வேலை செய்யக்கூடாது. டைல்ஸ் ஒட்டுவதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை. உள்ளே வெளியே ஒரு கோட் அடித்தாச்சு. இனி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு கடைசியில் ஒரு கோட் அடிப்போம். எல்லா ரூமு, பாத்ரூமு கிச்சனில் பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒட்டுற அளவுக்கு நம்ம அடிக்கக்கூடாது. கோடு போட்டு விட்டுறணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வெளியே அடித்து முடித்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெளியே பேஸ்மெண்ட்டாம் அளவுக்கு தார் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பிளாக் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா சுவர் ஓதடிக்காமல் இருக்கிறதுக்கு, தண்ணீர் கட்டிட உறிஞ்சு வச்சுக்கிறாமல் இருக்கிறதுக்கு, சேஃப்டிக்காக இந்த பெயிண்ட்டு தான் இப்போ எல்லோரும் அடிக்கிறாங்க. இது பேர் தார் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரைமர் மாதிரி தான் இருக்கும், ஆயில் மாதிரி. இது 2 கோட்டு நல்லா நீட்டாக நம்ம அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா சுவர் ஓதடிக்கிறது, சுவர் பொரியிறது தன்மைகள் பிரச்சனைகள் வராது. ஓகே.